Welcome to Chem Academy. In this video, we previous year NEET and JEE question da paaka porom. Today's concept elimination reaction by using Sesap rule. First question பாருங்க, which of the following is not the product of dehydration of 2-cyclohexyl butane 2-ol. இப்போ இந்த 4 elimination product கொடுத்திருக்காங்க. இந்த 4 elimination productல எது correct answer னு கண்டுபிடிக்கலாம். First நம்ம 2-cyclohexyl butane 2-ol எடுத்துறோம். இப்போ நம்ம dehydration தான் பண்ண போறோம் by using concentrated sulfuric acid. Concentrated sulfuric acid போடும்போது இந்த ஆக்சிஜன் மேல 2 lone pair இருக்கும். ஏன்னா 16th group family lone pair more reactivity, so lone pair attack H+ ion. அப்போ H+ ion அட்டாக் பண்ணும்போது அங்க ஆக்சோனியம் ion ஃபார்ம் ஆகும். ஆக்சோனியம் ion more unstable. ஓகே, அப்போ more unstable இருக்கிறதுனால இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில உள்ள எலக்ட்ரானை அது கெயின் பண்ணிட்டு வாட்டர் மாலிகுலா டீஹைட்ரேட் ஆயிரும். அப்போ வாட்டர் மாலிகுலா டீஹைட்ரேட் ஆனா என்ன ஆகும் பாருங்க, இங்க கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிரும். அப்போ கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுனா கார்பனை சுத்தி எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. கார்பனை சுத்தி 4 கார்பன் இருக்கு. அது சென்டர் கார்போகேட்டையான் சுத்தி 4 கார்பன் இருக்கா. அப்போ 4 கார்பன் இருந்துச்சுன்னா இது டெர்சியரி கார்போகேட்டையான் சொல்லுவோம். ஒரு டெர்சியரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா அங்க ஹைபர் கான்ஜுகேஷன் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மோரா இருக்கும். ஹைபர் கான்ஜுகேஷன் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அங்க ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் அதிகமா இருக்கும். அப்போ ஹைபர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நோ பாண்ட் ரெசனன்ஸ். அப்போ இங்க எத்தனை ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அத்தனை ஹைபர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் நடக்கும். இப்போ பாருங்க, இந்த டெர்சியரி கார்போகேட்டையான் இருக்குல்ல, அதுல சென்டர்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதுக்கு அடுத்த கார்பன் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்பா கார்பன் சொல்லுவோம். அதே மாதிரி டாப்ல ஒரு ஆல்பா கார்பன் இருக்கு. அதே மாதிரி ரைட் சைடுல ஒரு ஆல்பா கார்பன் இருக்கு. இந்த ரைட் சைடுல உள்ள ஆல்பா கார்பன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அப்போ ரைட் சைடுல 2 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இதே லெஃப்ட் சைடுல ஒரே ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கு. 1 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. டாப்ல உள்ள கார்பன்ல 3 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அப்போ 3 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. டோட்டலா எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, 3 + 1 + 2. அப்போ 6 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா. அப்போ 6 ஹைபர் கான்ஜுகேஷன் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். அப்போ இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். அப்போ நல்லா பாருங்க, இந்த மூணாவது உள்ள ஸ்ட்ரக்சர்ல இதுவும் டெர்சியரி கார்போகேட்டையான் தான். அதுல லெஃப்ட் சைடுல ஒரு கார்பன் இருக்கு. அந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய கார்பன்ல இந்த ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கா. அப்போ இந்த ஹைட்ரஜன் உங்களுக்கு செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகே, அப்போ இந்த செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஹைட்ரஜன் H- ஷிஃப்ட் ஆச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஹைட்ரேட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அதாவது 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஓகே, அப்போ 1,2 ஹைட்ரஜன் ஹைட்ரேட்டா ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பன்ல இந்த சைக்ளோஹெக்சேல் இருக்குல்ல, அந்த கார்பன்ல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுவும் டெர்சியரி கார்போகேட்டையான் தான். ஏன்னா அந்த சென்டர் கார்பனை சுத்தி லெஃப்ட் சைடுல 2 கார்பன் இருக்கு, ரைட் சைடுல ஒரு கார்பன் இருக்கு. அப்போ இதுவும் டெர்சியரி கார்போகேட்டையான் தான். அப்போ இந்த டெர்சியரி கார்போகேட்டையான் இந்த ரெண்டுல எது ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல எது ஸ்டேபிள்னு பார்க்கலாமா. அப்போ எங்க ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் அதிகமா இருக்கோ அங்கதான் ஹைபர் கான்ஜுகேஷன் நடக்கும் அதிகமா. ஓகே, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். அப்போ இங்க எத்தனை ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு பாருங்க. இது ஆல்பாக் கார்பன், இதுல 2 ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இங்க அதே மாதிரி பாட்டம்ல ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் 2 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடுல 2 அல்கைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். டோட்டலா 2 + 2 + 1. அப்போ இங்க 5 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் பாசிபிள். அப்போ 5 ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதுனால 5 ஹைபர் கான்ஜுகேஷன் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். அப்போ அங்க 6, இங்க 5. அப்போ யார் மோர் ஸ்டேபிள், இந்த கார்போகேட்டையான் வந்து லெஸ் ஸ்டேபிள். அப்ப ரைட் சைடுல இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள். அப்போ இந்த கார்போகேட்டையான் இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஆகி இந்த டெர்சியரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா ஃபார்ம் ஆகாது. ஓகே, அப்போ இந்த கார்போகேட்டையானோட அப்படியே நின்றோம். அப்போ இதுல இருந்து தான் உங்களுக்கு எலிமினேஷன் ப்ராடக்ட் நம்ம எழுத போறோம். ஓகே, அப்போ இந்த கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள்னு பார்த்தோம். இந்த கார்போகேட்டையானுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எலக்ட்ரான் தேவை. அப்போ அந்த 3 ஆல்பா கார்பன்ல உள்ள ஹைட்ரஜனும் உங்களுக்கு H+ வெளியே போகும். அப்போ உங்களுக்கு எலிமினேஷன் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். ஓகே, இப்போ ஏ பாத் இங்க டாப்ல இருக்கக்கூடிய ஆல்பா கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் வந்து நம்ம உள்ள ஹைட்ரஜனை ஏ பாத் அப்படின்னு போட்டிருக்கேன். இதே லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அதுல உள்ள ஆல்பா கார்பன், இதுவும் ஆல்பா கார்பன் தான், அதுல உள்ள ஹைட்ரஜனை சி பாத்னு வச்சிருக்கோம். ரைட் சைடுல பி பாத் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ டாப்ல உள்ள ஹைட்ரஜன் உங்களுக்கு H+ வெளியே போச்சுன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு இந்த கார்போகேட்டையானுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணிட்டு H+ வெளியே போயிட்டா எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் பாருங்க. அப்போ ஆல்கீன் ஃபார்ம் ஆகுமா, H+ ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு. இதே மாதிரி பி பாத் எடுத்துருக்கோம். பி பாத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்
ஆல்பா கார்பன் உள்ள ஹைட்ரஜன் உங்களுக்கு எலக்ட்ரான் இதே மாதிரி கொடுத்துச்சுன்னா இங்கே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ஹைட்ரஜன் எப்படி வெளியே போகும்? எஸ் மைனஸ் ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியே போயிடும் பி பாத் வழியா. ஓகே, அப்போ பி பாத் வழியா ப்ராடக்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ அதே மாதிரி சி பாத் வழியா எப்படி போகலாம் பாருங்க. இந்த கார்பன் இருக்க லெஃப்ட் சைடில் கார்பனில் உங்களுக்கு ஆல்பா கார்பன் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் உங்களுக்கு என்ன பண்ணலாம், எலக்ட்ரானை கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். அப்போ இந்த ஹைட்ரஜன் எப்படி வெளியே போகும்? ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியே போகும். அப்போ இந்த ஹெச் ப்ளஸ் வெளியே போனோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த 3 எலிமினேஷன் ப்ராடக்ட்ல எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கலாம். அக்கார்டிங் டு சேசப் ரூல் படி ஒரு மேஜர் ப்ராடக்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன் எது அப்படின்னா மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கின் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ இந்த 3 ஆல்கின்ல யார் மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கின் பார்க்கலாமா? இப்போ ஏ பாத்து வழியா வந்த ஆல்கின் இருக்குல்ல, அதில் எத்தனை சப்ஸ்டியூட் குரூப் இருக்கு பாருங்க. அதில் 2 சப்ஸ்டியூட் குரூப் தான் இருக்கு. 2 எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, மேலே கார்பன் இருக்கு, அந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ ஆல்கில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகல. ஆனா இந்த கீழே இருக்கக்கூடிய கார்பன் இருக்குல்ல, அதுல இங்க ஒரு கார்பன், லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன், ரைட் சைடில் ஒரு கார்பன். அப்போ 2 கார்பன் உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆயிருக்கா, 2 ஆல்கில் குரூப் இருக்கனால இங்க 2 சப்ஸ்டியூட் குரூப் இருக்கு. அப்போ மைனர் ப்ராடக்டா இருக்கும், 4% தான் இங்க ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி பி பாத் வழியா வந்தது பாருங்க. பி பாத் வழியா வந்ததுல உங்களுக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது மேலே டாப்ல ஒரு ஆல்கில் குரூப் இருக்கா, இங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஆல்கில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, இங்க ரைட் சைடில் ஒரு ஆல்கில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ இங்க ஆல்கில் குரூப் இல்லை, அதுக்குள்ள என்னதான் இருக்கு, ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ 3 ஆல்கில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, 3 சப்ஸ்டியூட் குரூப் இருக்கிறதுனால இது மைனர் ப்ராடக்டா இருக்கும், 33% தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சி பாத் வழியா வந்தது பாருங்க. சி பாத் வழியா வந்து 4 சப்ஸ்டியூட் குரூப் இருக்கு. எங்கெல்லாம் பாருங்க, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டை சுத்தி லெஃப்ட் சைடில் 2 ஆல்கில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, ரைட் சைடில் ஒரு மேலே மெத்தில் குரூப், கீழே எத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ 4 ஆல்கில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கிறதுனால இது 4 சப்ஸ்டியூட் குரூப் மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ எந்த ஆல்கின்னா மோர் சப்ஸ்டியூட்டட் ஆல்கின் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ இதுதான் 63% ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இப்போ நம்ம கொஸ்டின் கூட கம்பேர் பண்ணிட்டு எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எது ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் டீஹைட்ரேஷன், எது ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணலாம், எது ஃபார்ம் ஆகல. ஃபர்ஸ்ட் ஏ பார்த்த வழியா வந்த ப்ராடக்ட் பாருங்க, இது எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகே, அதே மாதிரி பி பார்த்த வழியா வந்தது இந்த காம்பவுண்டு பி ஆப்ஷன் பியில் இருக்கு. அதே மாதிரி சி பார்த்த வழியா வந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம்ல, அது சி ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ இந்த 3 எலிமினேஷன் ப்ராடக்ட் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் டி ஆப்ஷன்ல உள்ள இது வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அந்த சைக்ளோக் ஹெக்சேன் மேலே இந்த கார்போகேட்டையான் இருந்தால் தான் இங்கேருந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த சைக்ளோக் ஹெக்சேனில் உள்ள கார்போகேட்டையான் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆகாதுன்னு பார்த்தோம். ஏன்னா அங்கே என்ன தான் இருக்கும், 5 ஆல்பா ஹைட்ரஜன் தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஹைபர் கான்ஜுகேஷன் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் ஆகாது, அதனால அது லெஸ் ஸ்டேபிள் சொல்லும். அப்போ டி ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகாது. ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனு, பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், டி ஆப்ஷன் வந்து ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேசப் ரூல் states that dash product is the major product in dehydrohalonation of alkyl halide. இந்த alkyl halide கொடுத்துருக்காங்க. இந்த alkyl halideல டீஹைட்ரோஹாலஜினேஷன் பண்ணும்போது எந்த ப்ராடக்ட் மேஜரா இருக்கும்? ஆப்ஷன் ஏ மோர் சப்ஸ்டியூட்டடா, லெஸ் சப்ஸ்டியூட்டடா, லெஸ் பிராஞ்சடா, டீஹைட்ரேட்டடா. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.